And that is why in general studies, even if it is of 1000 marks, the highest marks would be around 500. Highest. Sometimes even 450, 470. In optional paper, out of 500 marks, the highest marks would be around 350, 360, 370. So although the difference between the total marks is 1500, but the difference in the topper's scores is not more than 100 marks in the GS and in the optional subject. And that is why I always say that choosing the optional subject is as difficult as choosing the right person for your life. It is as difficult as that. And if your choice is wrong, your life becomes hell. In both the contexts. So, you must invest a lot of time, a lot of energy into choosing the right subject for you. And don't have any hurry for that. I mean, we can choose the optional maybe after 1 month, maybe after 2 months. What's the hurry? Let us start preparing for the GS, and when we become comfortable with studying GS, when we become comfortable with the process, then we can decide about the subject as well. And there are 3 parameters. One is the scoreability. The biggest lie of the world is all optionals are equal. Or maybe this is the second biggest lie. The biggest lie is मजहब नहीं सिखाता आपस में. அதே போல நந்தகுமார் ஐஆர்எஸ் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் இல்லைங்க. பெரிய ஒரு ஆக்கமும் ஊக்கமும் தன்னுடைய எழுச்சியான பேச்சிலே தொடர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர். போன ஆண்டு இருவரும் சென்னை இதே வேளையில மாணவ செல்வங்களுக்கு பேசினோம். நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியின் மீது ஒரு பெரிய பற்று இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய மனிதர், அதை விட முக்கியம் ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நந்தகுமார் ஐஆர்எஸ் அதிகாரி அவர்களும் கூட இன்னைக்கு இங்கே வந்து கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு வந்து மாணவ செல்வங்கிட்ட பேசுவதற்காக வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நியூ பிரீட் ஆஃப் டீச்சர்ஸ், நம்ம ஸ்டீவர்ட்சன் ஐயாவை போல நியூ பிரீட் ஆஃப் பீப்புள் கொஞ்ச நாள் சர்வீஸ்ல இருக்கிறாங்க, பார்க்குறாங்க, சிஸ்டத்தை முழுமையாக புரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய அறிவு தேடல் பசி சில நேரத்தில் சர்வீஸ்ல முழுமையாக கிடைப்பது கிடையாது. சர்வீஸை தாண்டி வெளியே வர்றாங்க. இந்த அறிவு தேடல் பசியை தேடி இன்னைக்கு ஒரு மிக தலைச்சிறந்த ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் பயிற்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய வாஜிராம் ரவி அந்த பயிற்சி நிறுவனத்தில் பயிற்றுனராக, டீச்சராக, நான் ஒருத்தர் இருந்தால் ஒரு ஐஆர்எஸ், நான் எத்தனை பேருக்கு நான் ஐஆர்எஸ் ஆக முடியும், ஐஏஎஸ் ஆக முடியும், ஐபிஎஸ் ஆக முடியும் என்று ஒரு பயிற்றுனராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டீவர்ட்சன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை, நன்றிகளை. மிக முக்கியமாக நம்முடைய தினமலர் நாளிதழ் ஒரு செய்தி நிறுவனம், ஒரு செய்தித்தாள் இருக்கக்கூடிய செய்தியை வந்து அப்படியே பிரசுரித்து பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கு, சமுதாய உணர்வு இருக்கு. தமிழகத்தில் இந்த ஆண்டு சென்னை, மதுரை, கோவை, இந்த சீசன் முடியறதுக்கு முன்னாடி சேலம், திருநெல்வேலி 5 இடத்துல அங்க இருக்கக்கூடிய எல்லா மாணவ செல்வங்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து இது போன்ற ஜாம்பவான்களை எல்லாம் மேடைக்கு அழைத்து அவர்களும் நேரம் கொடுத்து உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ், இதுல ஒரு 1% டிப்ஸ் உங்களுக்கு போதும். ஏன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கும். ப்ரிப்பரேஷன் டெக்னிக் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி ஒருத்தவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் டிமோட்டிவேட்டடா சில பேர் வந்திருப்பீங்க, நான் 3 டைம் எழுதிப்பேன் கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைக்கும். அதுபோல் எல்லோருக்கும் இவங்க பேச்சிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க கப்பல் முடிச்சுப்பீங்க. அதற்கு ஒரு மேடை தயார் செய்து அலங்காரப்படுத்தி நம்ம எல்லாம் இங்கே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய உண்மையின் உரைகளாக இருக்கக்கூடிய தினமலர் நாளிதழுக்கு இந்த நேரத்தில் நான் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை, பாராட்டுகளை. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய சிவில் சர்வீஸ் என்பது நிறைய பேர் வெளியிருந்து பார்த்தா ஒரு புரோக்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புரோக்கன் சிஸ்டம். சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு சர்வீஸ் நாம பிரிட்டிஷ் விட்டு போனதுக்கு அப்புறம் உருவாக்கி அந்த ஸ்டீல் ஃப்ரேம், ஏன்னா பொலிட்டிக்கல் பவர் வரும் போகுங்க, ஆனால் சிவில் சர்வீஸ் மட்டும்தான் பெர்மனன்ட் பவர், தேர் ஆல்வேஸ் இன் பவர். அவங்க தான் ஸ்டீல் ஃப்ரேமா தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. இந்திய நாட்டை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு இருக்கு. மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு பாலமாக, மிக முக்கிய பாலமாக இருக்கக்கூடிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. இது ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறோம்.
இது இரண்டு பார்வை. ஒரு பார்வை என்னன்னா புரோக்கன் சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. இல்லை சைனாவோட சிவில் சர்வீஸ் பாருங்க, இல்லை இந்தியாவோட சிவில் சர்வீஸ் பாருங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் ஒரு தரப்பு வாதம். இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவோம் இல்லைங்க, சிவில் சர்வீஸ் ரொம்ப நாளா இருந்துச்சு. 1600 சிவில் சர்வீஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்த பொழுது சிவில் சர்வீஸை கூட்டிட்டு வந்தாங்க, ட்ரெயின் பண்ணாங்க. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இந்தியா இன்ஸ்டியூட் ஒரு இன்ஸ்டியூட் இன்னைக்கு இருக்குதுங்க. அங்கே தான் ட்ரெயின் ஆவாங்க, அங்கே தான் ரைட் எக்ஸாமினேஷன். ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் சிவில் சர்வெண்ட் எக்ஸாம் இந்தியாவில் நடக்காது, இங்கிலாண்டில் நடக்கும், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடக்கும். அங்கே போய் எக்ஸாம் எழுதணும், இந்தியன் இன்ஸ்டியூட். அதில் பாஸ் ஆகி வர்றவங்க இந்தியாவுக்கு அனுப்பப்படுவாங்க. 99.95% பிரிட்டிஷாக இருப்பாங்க, 0.05 இந்தியன்ஸாக இருப்பாங்க. நமக்கு 1600 இருந்து 1947 கிட்டத்தட்ட 347 வருஷம் இங்க சிவில் சர்வீஸ் வந்தவங்க எல்லாருமே முதல்ல ஒரு மெர்கன்டைல் மாடல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியினுடைய தூதர்களாக வந்தாங்க, அம்பாசிடர்ஸ். எப்படி இந்தியாவுடைய பொருளை அதிகமாக எடுப்பது, எப்படி இந்தியாவுடைய ரா மெட்டீரியல் அங்கே எடுத்துட்டு போய் கொடுக்கறது, எப்படி அந்த நாட்டை வளர்ப்பதற்கு இந்தியாவை ஒரு பேஸா பயன்படுத்திக்கலாம். இது ஒரு மைண்ட் செட். 1857 முதல் சுதந்திர போர், ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், அது முடிந்த பிறகு பிரிட்டிஷ் கிரவுன் டைரக்டா இந்தியாவை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பார்லிமெண்டினுடைய பவர்ஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்திருக்காங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பார்லிமெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிப்பாய் கழகம் இங்கிலாந்து சொல்றாங்க, நாம அதை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் சொல்றோம். அது முடிந்த பிறகு பிரிட்டிஷ் கிரவுன் டைரக்டா கண்ட்ரோல் எடுக்கும் பொழுது வரக்கூடிய சிவில் சர்வன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்க. கொஞ்சம் சேவை மனப்பான்மை, கோபத்துல இந்தியா இருக்கிறாங்க, இந்திய மக்கள் எப்ப வேணாலும் சுதந்திரத்துக்கு கிளர்ச்சி ஏற்படுத்துவாங்க, அவர்களுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும். ஸோ நம்ம இரண்டு வகையான சிவில் சர்வீஸ் சுதந்திரத்திற்கு முன்பு இந்த நாடு பார்த்திருக்கு. 1600 இருந்து 1857 வரை கொள்ளையடிப்பதை மட்டும் பிரதானமாக வைத்து இங்க இருந்த சிவில் சர்வீஸ். அதுதான் நீங்க பார்த்திருக்கலாம். ராபர்ட் கிளைவ் குறிப்பா கவர்னர் ஜெனரல்ல இருந்து முன்னாடி இருந்தவங்க நீங்க பாருங்க, இந்தியாவில இருந்து அவங்களை அடித்து சென்ற கொள்ளை. 1957 பிறகு இந்த ரயில்வே லைன் போட்டேன், நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன். இன்னைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு பிறகு வந்த ஆங்கிலேயர்கள் பெருமையா சொல்லுவாங்க, எங்களாலதான் இந்தியா வளர்ந்துச்சு, நாங்க வந்ததுக்கு அப்புறம் சக்தி இல்லை, நாங்க வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு முதல்ல ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் கொடுத்தோம், நாங்க தான் இந்தியாவுக்கு ஒரு காமன் லா சிஸ்டம் கொண்டு வந்து கொடுத்தோம், நாங்க தான் கிரிமினல் லா கொடுத்தோம், நாங்க தான் எப்படி படிக்கிற அப்படிங்கிற வுட்ஸ் டிஸ்பேட்ச் மூலமாக எஜுகேஷன் மாடலை கொடுத்தோம். இது சொல்லக்கூடிய இரண்டு. 1947 பிறகு இன்னைக்கு மூன்றாவது ஒரு சிவில் சர்வீஸை பார்க்கிறோம். நாம் நமக்காக நம்ம கிட்ட இருக்கிறவங்களை நாம செலக்ட் பண்ணி நம்மளை கவுன் பண்றதுக்கு அவங்களை அனுப்புறோம். இது ஒரு வித்தியாசம். 1947 பிறகு நாம எக்ஸாம் நடத்துறோம், நீங்களே எழுதுறீங்க, பாஸ் ஆகுறீங்க, ட்ரெயின் ஆகுறீங்க, இந்தியாவில் எங்க வேணாலும் நீங்க போறீங்க, அங்கிருந்து இந்த நாட்டை நீங்க நிர்வாகிக்கிறீங்க. மூன்று வகையான சிவில் சர்வீஸ். ஸோ இந்த இன்டர்வியூக்கு போறவங்க, ஆர்வம் இருக்கக்கூடியவங்க ஒரு புத்தகத்தை நீங்க படிங்க, நேரம் இருக்கும் பொழுது, மென் ஹூ ரூல்ட் இந்தியா பை பிலிப் மேசன் அப்படிங்கிற ஒரு புக். ஆர்வம் இருக்கிறவங்க பயன்படலாம், உங்களுக்கு சோசியாலஜிக்கு பயன்படும், இன்டர்வியூ பயன்படும். த மென் ஹூ ரூல்ட் இந்தியா பை பிலிப் மேசன். ஏன்னா அவரே ஒரு சிவில் சர்வெண்ட். அவர் வந்து இரண்டு பாகமா அந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். கார்டியன்ஸ் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கும், த ஃபவுண்டர் ஒரு பாகம், 2 பார்ட்ஸ். த ஃபவுண்டர் ஒரு பார்ட் இருக்கும், அந்த கார்டியன். அதை படிச்சீங்கன்னா உண்மையாலும் ஒரு சிவில் சர்வீஸ் என்ன, எதற்காக இந்தியாவுக்குள்ள சிவில் சர்வீஸ் வந்துச்சு, அது எப்படி மாற ஆரம்பித்திருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆர்வம் இருப்பவர்கள், நாட் கம்பல்சரி ரீட், ஆர்வம் இருக்கிறவங்க படி. அதில் அவர் சொல்லியிருப்பாரு, நாங்க இந்தியா விட்டுட்டு போகும்போது 1947 நாங்க இந்தியா விட்டுட்டு இங்கிலாந்து போயிருக்கும் பொழுது நாங்க 30,000 கிலோமீட்டர் ரயில் ரோடு போட்டு கொடுத்துட்டு போனோம். ஒரு கிராமத்திலிருந்து எங்கிருந்தாலும் கூட பெரும்பாலும் 50 கிலோமீட்டருக்குள்ள ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்கும். அப்ப 1947 சைனால வெறும் 3000 கிலோமீட்டர் தான் ரயில்வே ட்ராக் இருந்துச்சு. அவருடைய ஆர்குமெண்ட், 30,000 கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக் நாங்க போட்டு கொடுத்துட்டு போனோம், சைனாட்ட வெறும் 3000 கிலோமீட்டர் தான் ரயில்வே ட்ராக் இருந்துச்சு. ஆனா இந்தியன் சிவில் சர்வன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எஃபிஷியன்சியை பாருங்க, சைனா எங்க போயிடுச்சு, இந்தியா எங்க இருக்குன்னு ஒரு அவங்களுடைய மார்த்தட்டி பெருமையை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இருந்தாலும் படிப்பது தவறு கிடையாது. நாங்க விட்டுட்டு போன இந்தியாவை சிவில் சர்வன்ஸ் உண்மையாலுமே இந்தியன் சிவில் சர்வன்ஸ் அடுத்த கட்டம் எடுத்துட்டு போயிருக்கிறாங்களா, புரோக்கன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு தீர்வு. சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா ஒரே ஒரு கட்சி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சிவில் சர்வன்ஸ் 10 மில்லியன், 1 கோடி பேர் இருக்காங்க, 34 ப்ராவின்ஸ். சைனா சிவில் சர்வன்ட் எப்பங்கன்னா, இன்னைக்கு நம்ம 1256 பிஃபோர் கிரைஸ்ட் அப்ப இருந்து இருக்குது, 1256 பிசி அப்ப இருந்து சைனீஸ் சிவில் சர்வீஸ் ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இருக்கு. கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக அந்த நாட்டினுடைய சிவில் சர்வெண்ட் வேற வேற பரிணாமத்தில் இருக்கிறான்.
இன்னைக்கு என்னதான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் கூட இவங்க தான் மெயின் அப்படின்னு சொல்ற ஒரு மாடல், 2 மாடல் தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல வேற எந்த ஊர்லயும் இவ்வளவு பெரிய ஸ்கேல்ல சிவில் சர்வீஸ் கிடையாது. 2 நாடு தான். இன்னைக்கு நீங்க அவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நீங்க போக போறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் அந்த பரீட்சை இவ்வளவு கடினம். You are entering into an institution that is as old as the Chinese system, which is 3256 years old. ஒரு பக்கம். இன்னொன்னு இந்தியன் சிவில் சர்வீஸ் 1600 ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏதோ ஒரு ஃபார்ம்ல 400 வருஷத்தை தாண்டின ஒரு இன்ஸ்டிடியூஷன். இதுக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்க போறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த சின்சியாரிட்டி இருக்கணும், அந்த கமிட்மெண்ட் இருக்கணும். ஏன்னா உலகத்துல எங்கேயுமே எவ்வளவு பெரிய நிறுவனத்துல நீங்க போய் சேர்ந்தா கூட 23 வயசுல ஒரு 25 லட்சம் மக்களை பார்த்துக்காக எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. சிவில் சர்வீஸ்ல மட்டும்தான் நீங்க 21 வயசுல எக்ஸாம் எழுதுவீங்க, 21 வயசுலயே செலக்ட் ஆயிடுவீங்க, ட்ரைனிங் முடிப்பீங்க 2 வருஷம், 23, 24, 22, 23. அதன் பிறகு நீங்க மாவட்டத்துக்குள்ள வந்தீங்கன்னா 30 வயசுக்குள்ள கலெக்டர் ஆவதற்கான, எஸ்பி ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப எவ்வளவு பெரிய பர்டன், எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பாருங்க. ஐயா ரவி அவர்கள் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எத்தனை மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருப்பாங்க, நிறைய இருந்திருப்பாங்க, 5-6 மாவட்டம் இருந்திருக்கணும். அதன் பிறகு டிஐஜியா இருந்திருக்கணும், ஐஜியா இருந்திருக்கணும். ஸோ 30 வயசுல சுமார் ஒரு 20 லட்சம் பேர் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தினுடைய தலைமை காவல் கண்காணிப்பாளரா நீங்க இருக்கீங்க, அல்லது நீங்க தான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இருக்கிறீங்க. உங்க எல்லா பவர்ஸ் கொடுத்தாச்சு. குண்டாட்ல தூக்கி யாரும் உள்ள போடணும், 1 வருஷம் உள்ள தூக்கி போடுங்க சார், நீங்க போடுறதா என் கையெழுத்து. அது கோர்ட்டுக்கு போய் உடைக்கிறதெல்லாம் வேற. பவுண்ட் ஓவர் நீங்க போடுறதா கையெழுத்து. என்ன செய்யணும் நீங்க தான். எஸ்டி சர்டிபிகேட்ல பிரச்சனை இருக்கா, ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி நீங்க. சர்டிபிகேட் கொடுக்கலாமா வேண்டாமா, ஓபிசி கிரீமி லேயர் நான் கிரீமி லேயர் கொடுக்கலாமா வேண்டாமா. மத்திய அரசே ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் கூட ஃபைனல் அப்ரூவல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர். மாநிலத்தினுடைய ஆட்சியாளர்கள், முதலமைச்சர் உட்பட அவங்க கொண்டு வந்தாலும் ஃபைனல் அப்ரூவல். இந்திரா காந்தி அம்மையார் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருப்பாங்க, நாட்டுல 3 பேர் தான் முக்கியம் அப்படிப்பாங்க. பஞ்சாயத்து தலைவர், மாவட்ட ஆட்சியர், முதலமைச்சர் அப்படின்னா. சிஎம், டிஎம், பஞ்சாயத்து பிரசிடென்ட், பிபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப மாவட்ட ஆட்சியர்னா நீங்க அந்த சிஸ்டத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன். இதை பாருங்க, ஒரு பஞ்சாயத்து தலைவர் கீழே இருக்காரு, எவ்வளவு முக்கியமோ, ஒரு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவ்வளவு பவர்ல இருக்காங்க, எவ்வளவு முக்கியமோ, அந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷன் நீங்க போய் உட்கார போறீங்க. அதனால்தான் இந்த தேர்வு கடினம். இப்ப ஐயா எல்லாம் பேசியிருப்பாங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்க நல்லா முழுமையா 1 வருஷம் படிக்கணும், மைண்ட் எங்கேயும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருக்கணும்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னாங்க, திஸ் இஸ் ஆக்சுவலி a tough exam. ஏன்னா உங்க மேல கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவ்வளவு பெரிய பொறுப்பு. அவ்வளவு ஈஸியா உங்க மேல அவங்க கொடுத்துட மாட்டாங்க. பொறுப்பு அவ்வளவு பெரிய பொறுப்பு. அதையெல்லாம் சுமக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கு. அதுதான் இவ்வளவு டெஸ்ட், பிரிலிம்ஸ், கிரேகக்கூடிய தன்மை, மெயின்ஸ், டெப்த், இன்டர்வியூ, ஆளுமை திறன், 3ஐயும் பார்த்துறாங்க 1 வருஷத்துல. 3 நீங்க பார்த்துதான் ஆகணும். காரணம், நாளைக்கு நீங்க ஒரு மாவட்ட ஆட்சியரா, காவல்துறை கண்காணிப்பாளரா, வருமான வரித்துறையினுடைய இயக்குநராக நீங்க எல்லாம் வந்து அமரும் பொழுது உங்களுக்கு 3மே இருக்கணும். பர்சனாலிட்டி இருக்கணும், கோவப்படக்கூடாது, பேலன்ஸ் பண்ணணும், பேசணும், சமாளிக்கணும். வெடிகுண்டு விபத்து நடக்கலாம். ஜெய்ப்பூர்ல பாருங்க, ஒரு டேங்கர் லாரி கவிழ்ந்து எல்பிஜி பிளாஸ்டா எத்தனை பேர் இருந்துட்டாங்க, 7-8 பேர் இறந்து, அவ்வளவு பேர் ஸ்பாட்டுக்கு போய் மேனேஜ் பண்ணணும். டிசாஸ்டர் என்ன வேணாலும் அந்த மாவட்டத்தில் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப வெளியே பார்த்தீங்கன்னா யானை அடிச்சு 2 பேர் இறந்துட்டாங்க. நம்ம தொண்டாமுத்தூர் பகுதியில் விவசாய பெருமக்கள் 15 பேர் நிற்கிறாங்க. பன்னி குத்தி 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு நீங்க தீர்வு சொல்லணும். இதெல்லாம் டெய்லி உங்க ஆபீஸ்ல காலையில இருந்து மாலை வரை இத்தனை பேருக்கு நீங்க பார்க்கணும். ஆனா போகும் பொழுது எல்லோருக்கும் வெளியே நடந்து போகும் பொழுது இந்த தம்பி, இந்த பாப்பா, சகோதரி, மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் என்னை பார்த்தாங்க, நல்லா பேசினாங்கப்பா, சமாதானமா பேசினாங்க, அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா டெமோக்ரஸி மேல நம்பிக்கை வர்றதே உங்க மேலதாங்க, எங்க மேல கிடையாது. டெமோக்ரஸி மேல, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வருவது உங்களை போன்ற மனிதர்களை பார்த்துதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். எம்எல்ஏ போய் யாருங்க பார்க்க போறாங்க? எப்பாச்சும் பார்ப்பாங்க, கூட்டத்துல பார்ப்பாங்க. உங்களை மட்டும்தான் அலுவலகத்துல சேர் போட்டு 1 to 1 பார்ப்பாங்க. அதனால உங்களோட இன்னொரு பொறுப்பு என்னன்னா, யூ ஆர் த கஸ்டோடியன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஜனநாயகத்தினுடைய பாதுகாவலர் இந்தியன் சிவில் சர்வீஸ். உங்க பிஹேவியர், உங்க ஆட்டிடியூட், உங்க நடவடிக்கை, நீங்க ஒருதலை பட்சமா போயிட்டீங்கன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வராது. நீங்க மதத்தின் அடிப்படையில் போயிட்டீங்கன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வராது. மாநிலத்தின் அடிப்படையில் போயிட்டீங்கன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வராது. மொழியின் அடிப்படையில் போயிட்டீங்கன்னா ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வராது. அதனாலதான் சிவில் சர்வீஸ் நியூட்ரலிட்டி நம்ம சொல்றோம்.
உலகத்துல எங்கேயும் இல்லாத ஒரு விஷயம் இந்தியன் சிவில் சர்வீஸ்ல இருக்கு. இட்ஸ் வெரி நியூட்ரல் சிவில் சர்வீஸ். அரசியல் கட்சிக்கு சாதகம் கிடையாது, ஒரு மாநிலத்தை சார்ந்தவர் கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு தமிழ் மொழி, மராட்டி மொழி, கன்னட மொழி, தெலுங்கு மொழி எது மீது பெருமை இருந்தாலும் கூட இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணி நீங்க எந்த மாநிலத்துக்கு போனாலும் கூட அந்த மாநிலத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. உண்மைதானே? ஏன்னா அந்த மாநிலத்துக்கு நீங்க இருக்கீங்க, அந்த மாநிலத்தை உயர்த்த வேண்டும். அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு நீங்க வேலை பார்க்கறீங்க, இந்திய மக்களுக்கு வேலை பார்க்கறீங்க. இதெல்லாம் ஒரு ட்ரைனிங்ல நீங்க போகும்போது இந்தியா என்னுடைய நாடு, நான் அவர்களுக்கு வேலை பார்க்க வேண்டும் என்கின்ற உணர்வு வரும். இது இரண்டாவது உங்கள் மீது இருக்கக்கூடிய பொறுப்பு. அரசியல்வாதி ஆயிரத்தில் பேசுவாங்க, சித்தாந்தம் இப்படி மாத்துவேன், அப்படி மாத்துவேன், அதை மாத்துவேன், இதை மாத்துவேன். பட் இந்தியாவில் சிவில் சர்வீஸ் நடுநிலையாக ஒழுக்கமாக சரியாக இருக்கும் வரை இந்திய ஜனநாயகத்தை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. அது நம்ம நாட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி. இதே சைனா எடுத்து, சைனால 95% சிவில் சர்வன்ட்ஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனாவுடைய மெம்பர்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய மெம்பர்ஸ் தான் சைனா சிவில் சர்வன்ட்ஸ். 10 கோடி, 1 கோடி பேர் இருக்காங்க, 10 மில்லியன், 95%. ஆனா இங்க அப்படி கிடையாது. நியூட்ரலா நடுநிலைமையாக எல்லோரையும் சமாளிச்சு, எந்த மதம், இந்து, கிறிஸ்டியன், இஸ்லாம் யாராக வந்தாலும் உங்கள்கிட்ட வரும்போது நியாயம் கிடைக்கணும், அவங்க வருவாங்க. அதனாலதான் தினமலர் போன்ற ஒரு பெரிய பத்திரிகை நிறுவனம் ஒரு மேடை போட்டு சமுதாய பணியாக உங்களை எல்லாம் உட்கார வச்சு, பெரிய அதிகாரிகள் எல்லோருக்கும் இன்னைக்கு பாருங்க, உங்க நேரத்தெல்லாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரியும் நந்தகுமார் அவர்களுக்கு கிடைப்பது இந்த வார விடுமுறை மட்டும்தான், சாட்டர்டே சண்டே மட்டும்தான். அது 5 நாள் வேலை பார்க்கிறவருக்கு கொஞ்சம் குடும்பத்தோடு குழந்தையோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். அவர் ஒரு நாள் கொடுத்து வர்றாங்க. நிறைய பேர் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மனிதர், நிறைய வேலைகள், நிறைய பொறுப்பு, நேரம் கொடுத்து கோயம்புத்தூருக்கு வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு வர்றாங்க. ஸ்ரீவத்சன் அவர்களுக்கு இன்னைக்கு பல கிளாஸஸ் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு அவங்களுக்கு கோயம்புத்தூர் வந்து உங்களோட பேசுறாங்கன்னா அவர்களுக்கு தெரியும் அடுத்து வரக்கூடிய பேட்ச் எந்த குவாலிட்டியில் இருக்கணும், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர்கள் செய்ததை விட இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறாங்க. இதான் ஆரம்பத்தில் உங்களிடம் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இட் இஸ் a very very important service. அதனால நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்கன்னாலும் அது worth. நீங்க உங்க லைஃப் எல்லாம் வேஸ்ட் பண்ணலீங்க, ஒரு புண்ணியமான ஒரு யாத்திரையில் நீங்க பங்கெடுக்கிறீங்க. இட் இஸ் a noble யாத்ரா, ஒரு அருமையான யாத்திரையில போறீங்க. சபரிமலை யாத்திரை போற மாதிரி, மெக்காஸ் போற மாதிரி, சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல் போய் நீங்க வேட்டிகன் சிட்டியில போய் ஜீசஸ் கிரைஸ்ட கும்பிட்டுட்டு வர மாதிரி ஒரு புனித பயணத்துல நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஒரு புனித பயணத்துல எப்படி உங்களுக்கு கோவம் வரலாம், ஏன் உங்களுக்கு நிராசை வரலாம், ஒரு புனித பயணத்துல ஏன் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் வரலாம். புனித பயணம் இது. புனித பயணம்னா சில இடத்துல 1 வருஷம் இருக்கும், சில இடத்துல 2 வருஷம் இருக்கும், சில இடத்துல 3 வருஷம். இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய சில சகோதர சகோதரிகள் ஒரே ஆண்டுல கிராக் பண்ணி தூக்கு போட்டு போயிருக்காங்க, முடிஞ்சதுன்னு அடுத்து சொல்லுங்க, அடுத்த பேப்பர் கொடுங்க. சில பேருக்கு 2 ஆண்டு தேவைப்படும், சில பேருக்கு 3 ஆண்டு தேவைப்படும். யாராக இருந்தாலும் கூட இது யாத்திரையாக எடுத்துக்கணும். இது ஒரு யாத்திரை, புனித பயணம். இந்திய நாட்டுல மக்களுக்கு பணி செய்ய இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நீங்க கால் எடுத்து வைக்க போறீங்க. இதெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் நடந்த அலுவலகத்துக்குள்ள போய் உட்கார போறீங்க. நீங்க மாவட்ட கலெக்டராய் நேரா போய் பார்த்தீங்கன்னா அந்த ரோலை நீங்க பார்க்கணும். 1800 இருந்து ஆரம்பிச்சிருப்பான். 1800 GW வேலஸ் இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர், 1804 கிறிஸ்டோபர் மெக்காரிய கலெக்டர் அப்படின்னு இருக்கும். அப்படியே நீங்க பார்த்துட்டு வந்தா 1947க்கு பிறகு இந்திய பேரா மாறும். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள அவங்க கையெழுத்து போட்ட இடத்துல அவர்கள் முடிவெடுத்த ஜாம்பவான்கள் நடந்த பாதையில நடந்து நீங்களும் ஜாம்பவான் ஆக போறீங்க. அதனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இது தகும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க். ரவி சார் அவங்க பர்சனல் ஹிஸ்டரி பத்தி சொன்னாரான்னு தெரியல, ரொம்ப கடினமான ஒரு விவசாய குடும்பம் வரணும், அங்கிருந்து படிக்கணும், மல்டிபிள் எக்ஸாம் எழுதணும், பேங்க் எக்ஸாம் எழுதுனா அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்காது. அவங்களாம் கிராமத்துல இருந்து வந்தவங்க, இன்னைக்கு இவ்வளவு நாலேஜ் நமக்கு என்ன நாலேஜ் இருக்கு? தனி மனிதனாக அவங்களே படிச்சு வரணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும், ஒரு ப்ரொஃபைல்ல தான் இவங்களாம் வந்திருப்பாங்க. இந்த பேட்ச் எல்லாம் டிபிக்கல் ப்ரொஃபைல், கிராமம், கவர்மெண்ட் ஸ்கூல், வெளியே வந்திருப்பாங்க, எந்த ஐடியாவுமே இருக்காது. ஏன்னா பக்கத்துல சிவில் சர்வீஸ் படிச்சவங்க யாருமே கண்ணு கெட்டினா கூட தெரியாது, அவங்களுக்கு கைடு பண்றதுக்கு ஆள் இருக்காது. அவங்களாம் தடுமாறி அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு இந்த பரீட்சை எழுதுறதா அந்த பரீட்சை எழுதுறான்னு கொஞ்சம் கொஞ்சமா தங்களை ஷேப் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லைங்க. என் ஜென்ரேஷன்ல இருக்கு எல்லாம் நமக்கு இருக்கு, ஃபிங்கர் டிப்ல இருக்கு. பக்கத்து கிராமத்துல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த கிராமத்துல வீட்டுல போய் உட்காந்து கேட்டா எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. உண்மைதானே? இவங்கெல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவங்கெல்லாம் ஐஏஎஸ் கலெக்டர் எல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கேயாச்சும் சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ யாராச்சும் 2 பேருக்கு பார்த்து வந்தவங்க இன்னைக்கு நமக்கு வந்து சொல்றாங்கன்னா அந்த பேச்சு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பணிவன்போடு உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அதனால நீங்க ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். நிறைய பேர் இப்ப வேகமா டிமோட்டிவேட் ஆகிறீங்க. ஒன்றுதான் வருத்தம். 1 வருஷம் படிக்கிறீங்க, 2 வருஷம் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் வேண்டாம்னு நினைக்கிறீங்க.
அதனால நீங்க தொடர்ந்து இதை முடிவு பண்ணிட்டீங்க. யாத்திரை முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எப்ப கடவுள் இப்ப பாக்குறோமோ அப்புறம் பாக்குறோமோ 3 வருஷம் கழிச்சு பாக்குறோம். கடவுள் பார்க்கத்தானே போறோம். உடனே பார்க்கணும். சில கடவுள் உடனே வந்துடுறாரு, சில கடவுள் கொஞ்சம் லேட்டா வர்றாரு. அதனால நீங்க யாத்திரையாக புனித பயணமாக இதை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தா உங்களுக்கு விருப்பு வெறுப்பு வராது. அடுத்து நான் வரக்கூடிய பகுதி என்பதுங்க, ஒரு சிவில் சர்வன்ட் எப்படி இருக்க வேண்டும். இப்ப எனக்கு 2 இடத்துல நான் வந்து பாக்குறேன். எனக்கு காவல்துறை அதிகாரியாக இருந்து பணி செஞ்சேன். இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளோடு ஒரு சாமானிய மனிதனாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அரசாங்கத்திலே ஒரு அங்கமாக இருந்தேன். இன்னைக்கு அரசாங்கத்தை ஒரு சாமானிய மனிதனாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு. 2 சிஸ்டம்ல இருந்து சிஸ்டத்துக்கு வெளியே இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது சில விஷயங்களை, சில குறிப்பை என்னால் சில விஷயம் சொல்றேன். அவுட் சைட் பெர்ஸ்பெக்டிவ், உள்ளே பார்த்துட்டு வெளியும் பார்க்கறது. ஒரு சிவில் சர்வன்ட் எப்படி இருக்கும், அந்த நாட்டுக்கு எப்படி இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு தேவை சிவில் சர்வன்ட்ஸ் வந்துங்க போல்டு திங்கிங், விசாலமான பார்வை. உங்க இன்டர்வியூ எல்லாமே அதை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. மூவிங் டுவர்ட்ஸ் தட். ஏன்னா இன்னைக்கு we want bold, innovative, imaginative, long term looking civil servants. ஒரு ஆபீஸ்ல இருந்து அந்த காலத்து மாதிரி poor people ரேஷன் கடையில் என்ன கொடுக்கலாம், அதெல்லாம் இந்தியா தாண்டி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. we are crossing that stage. என்ன இருக்காங்க, என்ன பண்ணணும். ஆனா இன்னைக்கு உங்களுடைய வேலை அடுத்த 30 ஆண்டுகள் எப்படி இந்தியாவை பில்ட் பண்ணணும். ஒரு $3.9 ட்ரில்லியன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டை நாம் இன்னைக்கு எய்ம் வச்சிருக்கோம். 2030 முடியும் பொழுது 8 ட்ரில்லியனுக்கு போயிருக்கோம். 2047 நம்ம 100 ஆண்டு சுதந்திரம் கிடைத்து 100 ஆண்டு முடியும் பொழுது we should have reached about 50 trillion. 50 ட்ரில்லியன் தொட்டிருக்கோம். அப்ப இன்னைக்கு வந்து 4 ட்ரில்லியன். 4லிருந்து 50 நீங்க யோசிச்சு பாருங்க. 12 மடங்கு இந்த நாடு வளர்ந்திருக்க வேண்டும். 12.5 times. இன்னும் 23 ஆண்டுகள்ல நீங்க இந்தியன் சிவில் சர்வன்டா சிஸ்டத்துக்குள்ள வந்த பிறகு இந்த நாட்டை 12.5 மடங்கு நீங்க உயர்த்த வேண்டும். பாருங்க, நாம 75 வருஷமா சேர்ந்து எவ்வளவு கொண்டு வந்தோமோ அது 23 வருஷத்துல நீங்க 12.5 மடங்கு உயர்த்தணும்னா இன்னைக்கு சிவில் சர்வீஸ் தெரியும். ஓகே, இந்த தம்பி இந்த தங்கச்சிக்கு அந்த மாதிரி ஒரு விசாலமான பார்வை இருக்கா, ஒரு டெப்த் இருக்கா, கிளாரிட்டி இருக்கா. அதனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு என்ன ஒரே கன்ஃபியூஷன்னா, சிவில் சர்வீஸ் அப்பப்பா பேட்டர்ன் மாறுது சார். எஸ், பேட்டர்ன் மாறிக்கிட்டே தான் இருக்கும். காரணம், கண்ட்ரி இஸ் சேஞ்சிங். கண்ட்ரி இஸ் சேஞ்சிங். கவர்மெண்ட்ஸ் ப்ரெரோகேட்டிவ் இஸ் சேஞ்சிங். அரசாங்கம் வைக்கக்கூடிய இலக்கு மாறிக்கிட்டே இருக்கு. 1980 ராஜீவ்காந்தி ஐயா வந்தாங்க, டெக்னாலஜி கொண்டு வாங்க, ஒரு பெரிய புஷ் இருந்துச்சு டெக்னாலஜி. ராஜீவ்காந்தி ஐயா வாஜ்பாய் ஐயா வந்தாங்க, அது ஒரு கம்பல்ஷன் இருந்துச்சு, கொலிஷன் கம்பல்ஷன். அதன் பிறகு இன்னைக்கு மோடி அவங்க இருக்கிறாங்க, அவருக்கு ஒரு வித்தியாசமான பார்வை, வளர்ச்சி நோக்கி போகணும். ஆனால் பொலிட்டிக்கல் ப்ரெரோகேட்டிவ்ஸ் அண்ட் கம்பல்ஷன்ஸ் will change. பார்வைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க சிவில் சர்வன்ட்டா போகும் பொழுது கொஞ்சம் நீங்களும் இந்த பேட்டர்ன்ல மாறி வெளியே வருவீங்க. உதாரணத்துக்கு நம்முடைய பிரதமர், இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி ஐயா அவர்கள் அவுட் சைட்ல இருந்து கொஞ்சம் பேர் கொண்டு வரணும். 45 வயசுல 45 வயசு இருக்கும் பொழுது தனியார் துறையில் இருக்கிறாங்க, அவங்களை சிவில் சர்வீஸ்க்குள்ள கொண்டு வந்துருவோம். 5 ஆண்டுகள் வேலை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் அவங்க போயிருக்கோம். நீங்க யார் 23, 25, 30 வயசுல சேர்றீங்களோ நீங்க பெர்மனண்டா வந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு இடையில 45 வயசுல 2-3 ஆண்டுகள் அது நடந்துச்சு. இந்த ஆண்டு சில பிரச்சனைகள், இந்த ஆண்டு அது நடத்தப்படவில்லை, அதுவும் நீங்க பாக்குறீங்க என்ன நடக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ நீங்க 45 வயசு நீங்க போகும் பொழுது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு நபர், அந்த துறையிலே நிபுணத்துவம் பெற்ற ஒரு நபரோடு நீங்க பணி செய்யணும். ஒரே அலுவலகத்தில் 2 பேர் பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்துருப்பீங்க. இன்னைக்கு உதாரணத்துக்கு போர்ட் ஷிப்பிங், டிஃபென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பிரைவேட்டைஸ் ஆயிடுச்சு. நீங்க சிவில் சர்வன்ட் ஸ்ட்ரீம்லயே போகும்போது உங்க டைரக்டர் நீங்க ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு பிரைவேட் செக்டர்ல இருந்து வந்திருப்பாங்க. அதுவும் இன்னைக்கு இந்தியாவில் புதுசா பார்க்கறோம். இதெல்லாம் லாஸ்ட் 20 இயர்ஸ். அதாவது சில இடத்துல பிரைவேட் செக்டர் உள்ள இருக்கிறாங்க, நீங்க கவர்மெண்ட் சிவில் சர்வன்ட்டா அவங்களோடு வேலை பார்க்க வேண்டிய கட்டாயமும் கம்பல்ஷன் உங்களுக்கு இருக்கு. அதுவும் நீங்க பண்ணணும். 10 இயர்ஸ் கழிச்சு அதிகமாகலாம் நமக்கு தெரியாதுங்க. பொலிட்டிக்கல் கம்பல்ஷன், ப்ரெரோகேட்டிவ், மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மக்களுடைய மனப்போக்கத்தை அரசியல் கட்சிகள் வெளிப்படுத்துறாங்க. அரசியல் கட்சிகளுடைய விஷனை ஒரு டாக்குமெண்ட் பண்றோம், நாம் அதுக்கு தகுந்தாற் போல வேலை செய்யணும். நீங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். ஹவு த கண்ட்ரி வில் சேஞ்ச், லேட்டர் என்ட்ரி எப்படி இருக்கும், அதுக்கும் நீங்க தயாரா இருக்கணும். அப்போ உங்க ஸ்கில் செட்டை நீங்க உயர்த்திக்கிட்டே இருக்கணும். யூ காட் டு கீப் இம்ப்ரூவிங் யுவர் ஸ்கில் செட். புத்தகம் படிப்பது, ஒரு நாலேஜபிள் பர்சனா இருக்கிறது, அதெல்லாம் தாண்டி ஒரு இன்டர்வியூல நீங்க அழகா திறமையா கையாளணும். அப்படின்னா நீங்க ஒரிஜினலா இருக்கணும். யூ ஷுட் பி ஒரிஜினல். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க, ரவி ஐயா சொன்னது போல நான் உண்மையாலுமே இன்டர்வியூல தாங்க நான் உள்ளே வந்தேன். டெல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க இன்டர்வியூ பெரும்பாலுமே சம்மர் மந்த்ல நடக்கும். யுவர் இன்டர்வியூ ஹேப்பன் தி மந்த் ஆஃப் சம்மர்ல நடக்கும். உங்களுக்கு ஏப்ரல், மே, which will be very hot. ஷாஜகான் ரோட்ல சிவில் சர்வீஸ் UPSC ஆஃபீஸ் போய்
தமிழ்நாட்டில் இருந்து நம்மளாம் வரோம், நமக்கு யாரும் பெருசாக சொல்லிக் கொடுக்குறது இல்லைங்க. நாம என்ன பண்ணுவோம், ஒரு வெள்ளை சட்டை ஒரு கோட்டெல்லாம் போட்டு பெண்கள் சேரீ எல்லாம் கட்டி எல்லாம் இன்டர்வியூ போவோம். அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே வேத்து ஊற்று நமக்கு டையெல்லாம் கட்டி. ஏன்னா இன்டர்வியூ நீங்கள் போகும்போது சொல்லியிருக்காங்க, இன்டர்வியூனா கோட் சூட்டில் தாங்க போகணும் அப்படின்னு. அது வெயிலில் போகணும். இன்டர்வியூவில் சில இடத்துல கேள்விகள் வரும், இவ்வளோ வெயிலாக இருக்கேன் டெல்லிக்கு, ஏன் கோட் சூட் போட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க. நான் சொல்லி இல்லைங்க ஐயா சொன்னாங்க கோட் சூட் போனால் தான் கொஞ்சம் மார்க் ஒரு 10 மார்க் சேர்த்து கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் டெல்லியில் 2 கோட் வாங்கி போட்டு வந்தாங்க. இதில் சில மாணவர்கள் கோட்டே போடாமல் ஓப்பன் ஷர்ட் காலர் ஷர்ட்டோடு போய் ஏன் கோட் போட்டுட்டு வரலன்னு கேட்டால் ரொம்ப வெக்கையாக இருந்துச்சு, அதனால தானே கோட் போடல. ஒரு இந்தியன் இதுக்கு கோட்டு தேவையா இப்படி சொல்லி மார்க் வாங்குறவங்க இருக்காங்க. இதுக்கு நான் சொல்றேன்னாங்க, யூ காட் டு பி ஒரிஜினல், வெரி இம்பார்ட்டன்ட். இந்த சிவில் சர்வீஸ் ப்ராசஸ்ல நீங்க ஒரிஜினாலிட்டி இழந்துடக்கூடாது. யூ ஷுட் நாட் லூஸ் யுவர் ஒரிஜினாலிட்டி. எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிறத மறந்துடாது. ஒய் யூ ஹவ் கம். இந்த லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு ஒரு பெரிய சைக்கிளிஸ்ட், டூர் டி ஃப்ரான்ஸ் 7 முறை ஜெயிச்சவர். இன்னைக்கு ஒரு மேலே ட்ரக்ஸ் இஷ்யூ அந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூ வந்து பேர் கெட்டு போச்சுங்க. பட் பீக்ல வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் அத்லீட். அவருடைய சைக்கிள் எழுதியிருப்பார், அவருடைய அந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த ரிம்ல எழுதியிருப்பாரு, நெவர் ஃபர்கெட் யுவர் பிகினர் ஸ்பிரிட்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். எதற்காக நீ உள்ளே வந்தா என்பதை நீ எப்பொழுதும் மறந்து விடக்கூடாது. நீங்க ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்துக்காக ஆரம்பிச்சீங்கல்ல, இதுக்காக நான் சிவில் சர்வன்ட் ஆகணும், கோபம், சமுதாயத்தில் கோபம், சந்தோஷம். என்னால ஏற்றத்தாழ்வை பார்க்க ஏற்றுக்கொள்ள முடியலீங்க, சந்தோஷம். இல்ல சார் நான் திறமை இருக்கு தகுதி இருக்கு பண்றேன், சந்தோஷம். இல்ல சார் பவர் வேணும், சந்தோஷம். ஏன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு ரவி சாரும் நந்தகுமார் ஐயாவும் நம்ம ஸ்டீவர்ட்ஸ் ஐயாவும் தனித்தனி இன்டர்வியூ பண்ணி, ஓகே இந்த தம்பி பவருக்காக வந்திருக்காரு, தம்பி பவருக்காக வந்தவங்கள சைடில் உட்காருங்க ட்ரைன், அவங்க ஒரு சேர். சர்வீஸ்க்காக வந்தவங்கள இந்த பக்கம் உட்காருங்க, அவங்க ஒரு சேர். நாலேஜுக்காக வந்தவங்க உட்காருங்க, அவங்க ஒரு சேர். சார் எதுக்குன்னே தெரியாது, எல்லாம் சொன்னாங்க, நானும் வந்தேன், நீங்களும் ஒரு சேர். அப்பா அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க சார், நானும் வந்தேன், ஒரு சேர். நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு நேரத்தில் இந்த 5 சேர்ல ஒரு இடத்துல உட்காரதான் போறோம். உண்மை, நம்ம உண்மை பேசுவோம். தூண்டுதல், ஃப்ரெண்ட்ஸ், அப்பா அம்மா, கம்பல்ஷன், ஃபேமிலி, ஒரு சேர். இல்லை சார் கொஞ்சம் பவர் இருந்தால் நல்லா இருக்கும், பவர் இருந்தால் நல்லா பண்ணலாம். தப்பா சொன்னீங்க. பவர் என்பது சீக்கிங் பவர் இஸ் நாட் அ பேட் திங். ரவி ஐயாக்கு அவ்வளோ பவர் கொடுத்தனால தானே கிரிமினல்ஸ் அடக்க முடியுது. நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் வந்து எதுவுமே தொடக்கூடாது, கண்ணெல்லாம் தொடவே கூடாதுங்க, அப்படியே நீங்கள் போயிட்டு கை கட்டிட்டு வேலை பார்த்து பேசிட்டு விட்டு வரணும். அப்புறம் யார் பயப்படுவாங்க? என்கவுண்டர் பண்ணமா அவர் தான் டெசிஷன் எடுக்கிறார். அவருக்கு சொல்றது யாருக்கு அதிகாரம் இருக்கு? ஹி மேக்ஸ் எ டெசிஷன். அது தப்பா சொல்லிங்க. என்கவுண்டர்ங்கிறது நான் பாசிட்டிவா தான் கட்டத்துக்குள்ள சொல்றேன், நியாயத்துக்கு உட்பட்டு. ஏன்னா பவர் இருக்கிற பவரை நல்ல முறையில பயன்படுத்துறதுக்கு நல்ல ஆளுங்க கொடுக்க பார்க்குறோம், அவ்வளவுதான். அதுக்கு பவரே கொடுக்காத முட்டாள்தனமான வாதம். பவர் வேணும், யூ ஹேவ் டு சீக் பவர், தவறே கிடையாது. பட் உங்க சுயநலத்துக்காக பயன்படுத்துறீங்களா பொதுநலத்துக்காக பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதனால நீங்க எல்லோருமே ஏதோ ஒரு இருக்கையில அமர்ந்திருக்கிறீங்க, அதை பத்தி நீங்க ஒரே பண்ணிக்காது. இதுல உங்க இன்டர்வியூல கேன் ஐ ட்ரை அண்ட் பிரிங் சம் ஒரிஜினாலிட்டி டு தட். அதை பூசி மெழுகி, இல்லை சார் அது சின்ன வயசுலேயே எனக்கு வந்து 7 வயசுலேயே தோணுச்சு சார், நான் காலையில் எந்திரிச்சேன், சேவை தான் பண்ணணும்னு தோணுச்சு, அப்போ இருந்து முடிவு பண்ணிட்டு சார் சிவில் சர்வீஸ் வந்துட்டேன். யாருமே என்ன பண்ணாங்க. இல்லை சார் அது 20 வயசுல தான் முடிவு பண்ணேன் சிவில் சர்வீஸ் வரலாம், டக்குனு வந்துட்டேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை அண்ட் கோ டுவர்ட்ஸ் ஒரிஜினாலிட்டி. நான் ஆன்சர் கொடுங்கக்கா சொன்னீங்க, உங்கள் ப்ரிப்பரேஷனும் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி எல்லாம் ஒரிஜினாலிட்டியை நோக்கி முடிஞ்ச வரைக்கும் வா. ஏன்னா உங்கள் லைஃப் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ட்ரெமெண்டஸ்லி. நீங்கள் ஈஸியாக வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சிவில் சர்வீஸ் பாஸ் ஆகி உங்களை எடுத்து நாங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேடரில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஐபிஎஸ் அதிகாரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரஜோரி செக்டரில் நேராக உங்களை இறக்கிட்டோம்னா உங்கள் லைஃபே மாறிடும். இல்லை ஐஏஎஸ் அதிகாரி நேராக ஜார்க்கண்ட், நேராக அஸ்ஸாம், நேராக நாகாலாந்து, நேராக பீகார், ராஜஸ்தான், ஹார்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் புண்டல்கண்ட், உத்தரப்பிரதேசனுடைய பூர்வஞ்சல், மோஸ்ட் இந்தியாவில் கொஞ்சம் பேக்வர்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இல்லை அபுஜ்மால், அந்த 3 மாநிலத்தினுடைய மையப்பகுதி, எங்கள் நக்சல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஸோ எதையும் நீங்கள் செலக்டே பண்ண முடியாது. ரவி சார் நான் வருவேன், ஆனால் நீங்கள் எனக்கு தமிழ்நாட்டு பார்டரில் எங்கள் ஊர்லேருந்து 100 கிலோமீட்டரில் மட்டும்தான் போடணும், அப்போ தான் நான் வருவேன். நத்திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட். அதுக்காகத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, எதுவுமே உங்கள் கையில் இல்லாதனால யூ சரண்டர் யுவர் செல்ஃப். அவ்வளோதான், யூ ஜஸ்ட் ஹவ் டு சரண்டர். சிவில் சர்வீஸ் சேவை, மக்கள் நல்லது பண்ணும், போதும் 20 தூரம் முடிச்சுக்கலாம், ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கலாம். அதன் பிறகு என்ன நடக்குதோ நடக்கட்டும், உங்க கையில் எதுவுமே. தமிழ்நாடு போன வருஷம் இன்சைடர் அவுட் சைடர், இன்சைடர் 2 அவுட் சைடர் 3, அதுல எஸ்டி எஸ்சி ஓபிசி ஜெனரல், இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. என்ன ரேஷியோ தமிழ்நாடு அரசு கேட்கும், மத்திய அரசு அது என்ன வாங்குறாங்க, அவங்க என்ன மேட்ரிக்ஸ் போடுறாங்க. என்ன சார் போன வருஷம் 44 ரேங்க் வந்த பையனுக்கே இல்லைங்கிறீங்க,
போன வருஷம் அப்படிதான் தம்பி இருந்துச்சு ரோஸ்டர். அது என்ன சார் இந்த வருஷம் 125,000 ரேங்க் தம்பி தமிழ்நாடு கேட்டரு, அது ரோஸ்ட் அப்படித்தான். என்ன சார் போன வருஷம் ஓபிசி இன்சைடர், இந்த வருஷம் எஸ்சி இன்சைடர் கொடுத்துருக்கீங்க, ரோஸ்டருங்க. என்ன சார் இந்த வருஷம் இன்சைடரே வேண்டாண்டீங்க, அவுட் சைடர் எடுத்துறீங்க, ரோஸ்டர். நான் எதுக்கு சொல்றேன்னாங்க, நத்திங் இஸ் இன் யுவர் ஹேண்ட், யூ ஜஸ்ட் ஹேவ் டு சரண்டர். சரண்டர். சிவில் சர்வன்ஸ் மாணவர்கள் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கேட்பாங்க, சார் உங்க அரசு தான் மத்தியில் இருக்கு, இந்த ரோஸ்ட்டை மாற்றி போட்டு ஒரு 2 தமிழ்நாட்டில் இறக்கி கொடுக்கல, நான் வந்துடுவேன். அதனால சரண்டர் ஆகும். ஏன்னா உங்க லைஃப் ஹாப்பியா இருக்கு. யுவர் லைஃப் ஷுட் பி பீஸ்ஃபுல். நீங்க எங்க இருந்தாலும் நீங்க முதல்ல சந்தோஷமா இருக்கணும் சார். நீங்க சந்தோஷமா இருந்தா தான் மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க. என்னோட அசாமில் தூக்கி போட்டானுங்க, காசிரங்கா பக்கத்துல ஒன்று இங்கே போட்டு வச்சிருக்கானுங்க, அதெல்லாம் உங்களுக்கு வர அந்த எண்ணமே வரக்கூடாது. அந்த எண்ணமே உங்களுக்கு கொஞ்சம் கூட வரக்கூடாது. நாட் ஈவன் அ ஸ்மால் ட்ராப் உள்ள இருக்கக்கூடாது. எங்க இருந்தாலும் நாம போவோம், வேலை செய்வோம் மக்களுக்காக. இந்த குவாலிட்டியை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டும். செகண்ட், இட் இஸ் வெரி சேலஞ்சிங். The best day of your normal life is the first day of your civil service. மறுபடியும் சொல்லுங்க. The best day of your normal life is the first day of your civil service. நார்மலா இருந்த சார், ஒரு மாமா கல்யாணத்துக்கு போனேன், ஒரு கிடா வீட்டுக்கு போனேன், ஒரு காது வீட்டுக்கு போனேன், ஜம்முன்னு இருந்தேன். இந்த சிவில் சர்வீஸ்ல வந்து எனக்கு கோர்த்து விட்டீங்களே சார், லீவே இல்லை. சிவில் சர்வீஸ்ல யாரும் லீவே எடுக்க மாட்டாங்க. இதான் வந்து பியூட்டி. அரசாங்கம் லீவ் கொடுப்பாங்க, அரசாங்கம் கொடுப்பாங்க. ரவி ஐயாக்கு வந்து சார் 15 நாள் அவருக்கு சிஎல் சார், 30 நாள் இஎல் சார். அவர் மொத்தமா 35 வருஷத்துல சேர்த்து 30 நாள் கூட எடுத்துக்க மாட்டாங்க. கேளுங்க, நீங்க ஐயா எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க லீவ் எடுக்க முடியாது. ஒரு காவல்துறை சனிக்கிழமை லீவ் விட்டுறலாமா? எனக்கு எஸ்பி அவர்கள் விடுமுறையில் சென்று விட்டார். கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை நண்பர்கள் எல்லோரும் நீங்கள் விடுமுறையில் இருங்க, கிரிமினல் எல்லாம் கிளம்பி வந்துடுவான், நகை பறிக்கலாம்ப்பா, எஸ்பி லீவ்ல போயிட்டாராமாப்பா, யாரும் இல்லை நம்ம தான் வாங்க அப்படின்னு. 24/7 365 days நீங்க இருக்கணும். You are present every day. அந்த அளவுக்கு கூட ரெஸ்பான்சிபிலிட்டியை மக்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா சர்வீஸ் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இதுல லீவுங்கிற பிரச்சனை இல்லைங்களே. அப்ப நீங்க ஊருக்கு வர்றதே எமர்ஜென்சினா மட்டும்தான் ஊர் பக்கம் எட்டியே பார்ப்பீங்க. அதான் சொன்ன மறுபடியும் சொன்னா கேட்டுங்க. The best day of your normal life is the first day of your civil service. இதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். சரண்டர் என்னன்னா பார்த்துக்கலாம் சார். சரண்டர். குடும்பம், குட்டி எல்லாம் இருப்பாங்க. நல்ல மனைவி, நல்ல கணவர், நல்ல குழந்தைகள், அப்பா அம்மா வர்றது எல்லாமே இருக்குங்க. பட் அது ஸ்ட்ரக்சர்ல உங்க லைஃப் இருக்கும். நீங்க மற்றவங்க மாதிரி மாவட்ட ஆட்சியர் வந்தா இருப்பா, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இருப்பார், அப்படியே அந்த சினிமாக்கு போனா இருப்பார், அப்படியே மாவட்ட ஆட்சியர் ஃபேமிலியோட பார்க் சுத்தினா இருப்பார். அதெல்லாம் நீங்க பேப்பர்ல பாப்பீங்களா? ஒரு சாக்ரிஃபைஸ். உங்களுக்காக உங்க ஃபேமிலியும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க. Your family will also sacrifice for you. ஏன்னா உங்க பிஹேவியரை பார்த்து தான் மக்கள் உங்களை அசஸ் பண்ணுவாங்க. பரவாயில்லையே, முதல் நாள் முதல் ஷோ சார், நம்ம மாவட்ட கலெக்டர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து உட்காந்துருவார் சார். அவரு தாங்க அத்தாரிட்டியே. அவர் கையெழுத்து போடலாம் எந்த படமும் இங்க போட முடியாது. ஃபிளைட் லேண்டிங் பெர்மிஷன் given by the district collector. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. எவ்ரி ஃபிளைட் லேண்டிங் பெர்மிஷன் மொத்தமா எடுத்துக்குவோம், which is given by the district collector. சினிமா ஸ்கிரீனிங் எல்லாம் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர். ஆனா நீங்க போய் வெதிகாம் நைட்டு போர் அடிக்குது, 6 மணிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இத்தனை நாள் நீங்க அப்படி இருக்கலாம். ஆனா சிவில் சர்வீஸ் ஆனதுக்கு அப்புறம் முழுமையா மாறிடுது. அது இப்ப இருந்தே மாறுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். இந்த ப்ரிப்பரேஷன்லயே அந்த மாற்றத்தை கொண்டு வந்துருங்க. டெடிகேட் பண்ணுங்க, டைம் கொடுக்காது, அடுத்த விஷயங்களுக்கு கொடுக்காதீங்க. என்னோட ஊருக்கார ஒருத்தர் இருக்கார், பேர் சொல்ல விரும்பல, நான் தான் இங்க வர சொல்லியிருந்தேன், தம்பி நீங்க வாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள் பேசுறதெல்லாம் நீங்க கேட்டுட்டு போகணும். அவருக்கு நான் என்ன சொன்னேன்னா, தம்பி இந்த சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ண வரைக்கும் இந்த ஊர் பக்கம் வர வேலையை தான் வச்சுக்காங்க. அன்னை மாமா கல்யாணத்துக்கு மட்டும் வரட்டுமா? மாமா வரலினாலும் மாமா கல்யாணம் நடக்கத்தான் போகுது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மாமா அங்கதான் இருப்பாரு. மாமா தப்பாலாம் நினைச்சுக்க மாட்டாரு. மாப்பிள்ளை ஐஏஎஸ் ஆயிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் மாமா துண்டோட ஏர்போர்ட்டுக்கு வந்துவாரு, மாப்பிள்ளை ஐஏஎஸ் ஆயிட்டாங்க, கல்யாணத்துக்கு வரலாம் யாரும் வளர்த்து போட மாட்டாங்க. அதனால நீங்க தேவையில்லாம டிஸ்ட்ராக்ட் ஆகிக்காரு. சிவில் சர்வீஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் ஃபுல் இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன். அடிச்சு தூக்கிடணும். இங்க டீவியேஷன், அங்க டீவியேஷன், கொஞ்சம் பர்சனல் லைஃப் இருக்கு, இதையும் பண்ணுவேன் அதையும் பண்ணுவேன், அது வேலைக்கே ஆகாது. இங்க இருக்கிற மனிதர்கள்லாம் ஃபுல் டைம் இன்டென்சிவா பண்ணணும். இதுதாங்க சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஃபுல் டைம் இன்டென்சிவ். இங்க பாதி அங்க பாதி, எங்கேயும் போக முடியாது. அதனால என்னுடைய செகண்ட் அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு இந்த பாட்டில், டெடிகேட் யுவர் செல்ஃப் டு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன். இல்லை சார் ஒரு படத்துக்கு அப்பப்போ போகலாமே, தப்பு இல்லையா? தப்பு கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் படத்துக்கு அப்போ போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. காலைல வாக்கிங் எல்லாம் போகலாமே, நீங்கள் ஃபிட்டாக இருந்தால் தானே சிவில் சர்வீஸில் மார்க்கே போடுவோம்.
இந்த பையன் உடம்ப நல்லா பார்த்துக்கிறான், அப்போ இந்த பையன் வந்து மக்களையும் நல்லா பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு இமேஜினேஷன், ஒரு 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 நெரேட்டிவ், ஒரு பெர்செப்ஷன். இந்த சகோதரி பாருங்க எவ்வளவு அழகா அம்சமா சேரியோட பக்காவா வந்து திவ்யமா உட்காந்துருக்குறாங்க. ஒரு மாவட்ட கலெக்டருக்கான எல்லா தகுதியும் இருக்கு. ஒரு 2 மாதிரி எக்ஸ்ட்ரா போடலாம். இது மனிதனுடைய இயல்பு சார், ஒத்துக்கிறீங்களா? இயல்பு, பெர்செப்ஷன். ஹவு டு யூ பிரசன்ட் யுவர் செல்ஃப்? உங்க வார்த்தைகள் எவ்வளவு இனிமையா இருக்கு, எவ்வளவு பக்குவமா நீங்க ஹேண்டில் பண்றீங்க, எவ்வளவு நேர்த்தியா ஒரு விஷயத்தை நீங்க டேக்கிள் பண்ண முடியுது இன்டர்வியூல. ஒரு +20 எக்ஸ்ட்ரா, அது பெர்செப்ஷன்ல வந்துடும். ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்கப்பா, சூப்பர். அதே நேரத்தில் நம்மகிட்ட ஒரு நம்ம பேச்சுக்கு அவருக்கு ஒரு மறுக்கருத்து இருந்தாலும் கூட எவ்வளவு பாலிஷா சொல்றாரு. அதையெல்லாம் இப்ப இருந்தே நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய இன்னொரு அன்பான வேண்டுகோள். கடைசியாக இந்த பாட்டில் பேச வேண்டிய இந்த ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு சரண்டர். ஏன்னா எனக்கு சத்தியமா தெரியாது சார். எனக்கு கூப்பிட்டு ப்ரிப்பரேஷன் எப்படின்னா நான் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் 2 டைம் சிலபஸே மாறிடுச்சு. நாங்க எழுதும்போது சிசாட் வரல, சிசாட் இல்லாத லாஸ்ட் பேட்ச் நாங்க. இப்போ சிசாட் வந்துருச்சு. 2 GS இருந்துச்சுன்னா இப்போ 4 GS ஆயிடுச்சு. இன்டர்வியூ 300 இருந்துச்சு, இன்டர்வியூ 275 மாற்றி வச்சிருக்காங்க. அதான் அவங்க ஃபீவர்ஸ் ஐயா தெரியும், அவங்களுக்கு தெரியும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டு தெரிஞ்சுங்க. ஓ இதுதான் பேட்டர்ன், இதுதான் இருக்கு, இப்படிதான் கொஸ்டின் செட் பண்றான். கொஞ்சம் அப்ஜெக்டிவா போகுது கொஸ்டின், கொஞ்சம் அப்படியே பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்படி பாலிஷ்டா இருக்கு. அது நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது. 4 பேருக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு செஷனுக்கு வரணும். ரீசெண்டா பாஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்கணும் எப்படி சிலபஸ் இருந்துச்சு, சோசியாலஜிக்கு அதிகமாக இருக்கா, இல்லை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகமாக இருக்கா, இல்லை ஜாகிரபிக்கா, இல்லை ஆந்த்ரோபாலஜிக்கா, இல்லை பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கா, இல்லை ஹிஸ்ட்ரிக்கா, எப்படி இருக்கு பேட்டர்ன், நார்மலைசேஷன் ஃபேக்டர் எப்படி இருக்கு. அதுக்கு தான் ஸ்டீவர்ட்சன் ஐயா வந்திருக்காங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு சிஸ்டம், டுடே எப்படி இருக்கு. இன்னொன்னு எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க, தமிழகத்தினுடைய சிவில் சர்வன்ஸ் ஏன் குறைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம். இந்தியாவே ஆட்டி படைத்த தமிழகம் சிவில் சர்வீஸ் தான். ரவி ஐயா பேட்ச் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா என் பேட்ச் கிட்டத்தட்ட 15-16% உள்ள போனீங்கன்னா தமிழ் பசங்க தான் இருப்பாங்க, பொண்ணுங்க தான் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது 4-5% வந்திருக்கு. ஒய் திஸ் ட்ராப்? அதுக்கு ஸ்டீவர்ட்சன் அவர்கள் பதில் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பதில். ஏன்னா நீங்க கேள்வி நேரத்தில் ஐயாட்ட கேட்கலாம், என்ன பேட்டர்ல பிரச்சனைங்களா, இல்லை எக்ஸாமினேஷன்ல ப்ராப்ளமா, ஒய் தேர் இஸ் அ ப்ராப்ளம். எப்பவுமே டாப் 10ல வரக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு 1-2 பேர் வருவோம் வந்து 125க்கு வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃப்ரம் தமிழ்நாடு 125, 100 தாண்டி வெளியே வர ஆரம்பிச்சு. அது என்ன எனக்கு தெரியலீங்க, அது அவங்க தான் பதில் சொல்லுவாங்க. இப்போ நானும் ரவி ஐயா அவர்களோ நந்தகுமார் ஐயாவோ ஓவராலாக நாங்கள் பேசலாம். பட் இது பேட்டர்ல ப்ராப்ளமா, சிசாட்ல ப்ராப்ளமா, எஜுகேஷன் சிஸ்டம்ல ப்ராப்ளமா, இல்லை நம்ம ப்ரிப்பரேஷனை நம்ம கொஞ்சம் மாற்றி யோசிக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ஸ்டீவர்ட்சன் ஐயா அவர்களோட பேசியிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அப்படி கேள்வி கேட்டு அதை நீங்க உங்க தலைவர் நிவர்த்தி பண்ணுங்க. ஜஸ்ட் சம் இஷ்யூ, அவ்வளோதான். 2016, 17, 18, 19 வரைக்கும் சரியா போனது. கடந்த 3 வருஷமா ஏதோ ஒரு காரணத்துக்கு டிப்பாக ஆரம்பிச்சு. அது என்ன தெரியும், திரும்ப நீங்க நிறைய வரணும். ஏன்னா நீங்க நிறைய போனா தான் எங்களுக்கு அது நல்லா நடக்கும். அப்பதான் நீங்க ஆல் இந்தியா ஃபுல்லா இருப்பீங்க, அப்பதான் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதிகமா இருப்பீங்க, அப்பதான் நீங்க வந்து தமிழ்நாட்டில் அதிகமா இருப்பீங்க. எவ்வளவு தூரம் ஒரு மாநிலத்தை சார்ந்த அதிகாரிகள் இந்தியாவில் அதிகமா இருக்கிறாங்களோ அந்த மாநிலத்துக்கு நல்லது நடக்கும், அதிகாரிகளுக்கு நல்லது நடக்கும், இந்தியாவுக்கு நல்லது நடக்கும். ஸோ ஐ பர்சனலி வாண்ட் மோர் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் இன்டு சிவில் சர்வீஸ். என்ன கேட்டீங்கன்னா, அவர் அரசியல்வாதியை இப்படி கூட யோசிக்கலாம். நிறைய தமிழ்காரங்க போனாங்கன்னா டெல்லியில் இருப்பாங்கப்பா, செக்ரட்டரியா இருப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு வருவாங்க, இந்தியா ஃபுல்லாக இருப்பாங்க, நம்ம மாநிலத்துக்கு நல்லது தான். அதனால் நீங்க நிறைய போகணும்னு நான் விரும்புகிறேன். லாட் ஆஃப் பீப்புள் ஷுட். ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் அவுட் வை தட் ரீசன். அது ஆப்ஷனல் ஏதாச்சும் இஷ்யூவா, இல்லை சில ஆப்ஷனல் கம்மியாக ஸ்கோர் பண்ணுதா, நீங்கள் அதை கண்டுபிடிச்சி வேகமாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ப்ரிப்பரேஷன் டைமில் அதை ஃபிக்ஸ் பண்ணி கடைசியாக என்னோட கடைசி பாட்டுங்க, கடைசி ஒரு 2-3 நிமிஷம் ரவி ஐயா அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. போன ஆண்டு சென்னையில் சொன்னாங்க, சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனே நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்னு ஒரு பாயிண்ட். காரணம் என்னன்னாங்க, அந்த கைண்ட் ஆஃப் நாலேஜ் இருக்கு. இவ்வளவு நாலேஜ் எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. நோபடி வில் கிவ் யூ திஸ் மச் நாலேஜ். ஒரு சிவில் சர்வீஸ் பையன் தனியா தெரியுமா, என்னென்னமோ பேசுவாங்க, ஜாகிரபி, ஹிஸ்டரி, ஆந்த்ரோபாலஜி, இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய நாலேஜ். ஆனால் நீங்க தேவையில்லாம உங்க மேல ப்ரெஷர் போடுறாங்க. ஏன்னா இந்த பாட்டை ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவதற்காக சொல்றேன். இந்தியா இன்னைக்கு வளர்ந்துருச்சு. 1980 மாதிரி 90 மாதிரி. ஐயா நான் சிவில் சர்வீஸ் 7 வருஷம் பண்ணேன், நான் 7 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு கிடைக்கல, எனக்கு வாய்ப்புகளே வேற இடத்துல இல்லையா. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சில விஷயத்தை கொண்டு வர்றாங்க. சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சில மத்திய அரசு பணிகள் ஆட்டோமேட்டிக்கா உங்களே செலக்ட் பண்ணிக்கணும், அதுக்கு தனியாக எக்ஸாம் நடத்தக்கூடாது. ஆல்ரெடி வந்துருச்சு.
மத்திய அரசினுடைய வேறு வேறு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய தேர்வுகள் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ணவங்களுக்கு பொருந்தாது, டைரக்ட் அட்மிஷன் வந்துருச்சு. நீங்க பாக்குறீங்க ஒரு 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 சின்ன ஒரு ஒரு ஓப்பனிங், நம்ம சந்தோஷம்ப்பா. ஒரு வருஷம் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன், 8 லட்சம் பேர் எழுதுனா 1 லட்சம் பேருக்குள்ள வந்துட்டேன். மெயின்ஸ் பாஸ் பண்ணேன், அத்தனை பேர் எழுதுனாங்க, 30,000க்குள்ள வந்துட்டேன். 30,000க்குள்ள வந்துட்டேன். இன்டர்வியூ அந்த 1000 பேருக்குள்ள வர முடியல. அப்ப திரும்ப அந்த பரமபதம் மாதிரி முதல்ல இருந்து ஆரம்பிக்க சொல்றீங்களா? அது நியாயமா? நியாயமான கேள்வி, ரொம்ப நியாயமான கேள்வி. அதற்கு மத்திய அரசு கவனிக்கிறாங்க, ரைட், நியாயமான கேள்விதான். எதுக்கு இந்தியா இத்தனை எக்ஸாம் நடத்தணும்? இன்ஜினியரிங் சர்வீஸ் நடத்துறோம், இந்த நிறுவனத்தை கொண்டு நடத்துறோம், மறுபடியும் முதல்ல இருந்து எழுதுகிறோம். சரி, சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ணா டைரக்டா உள்ள வந்துருங்க, விச் இஸ் a வெல்கம் சைன். இரண்டாவது, திங்க் டேங்க்ஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ். எப்படி சிவில் சர்வன்ட் படிக்கிற எத்தனையோ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய திங்க் டேங்க் அனலிஸ்டாக இருக்காங்க. கண்ட்ரி ஸ்பெசிபிக் அனலிஸ்ட், எக்கனாமிக் அனலிஸ்ட், நிறைய இம்ப்ரூவ் ஆகி போறாங்க. அது ஒரு ஆப்ஷன். மூன்றாவது ஒரு ஆப்ஷன், இந்த நாலேஜை வச்சு தொழில் செய்யறாங்க, வேற வேற விஷயங்கள் செய்யறாங்க, அது ஒரு ஆப்ஷன். ஆனா இந்த ப்ரிப்பரேஷன் வேஸ்டா போகாதுங்கிறத முதல்ல நீங்க நம்பணும், ரொம்ப முக்கியம். ப்ரிப்பரேஷன் will not go to waste. இல்ல சார், நான் சப் இன்ஸ்பெக்டர் செலெக்ஷனுக்காக நான் வந்து ஜிம்முக்கு போனேன், நான் வந்து வேகமா ஓடுனேன், காலையில் நான் வந்து அதெல்லாம் பண்ணேன் சார், செலெக்ஷன் ஆகல. இந்த ஓடுனதுக்காச்சும் ஏதாச்சும் கிடைக்குமா சார்? இந்த சிவில் சர்வீஸ் அப்படி இல்லை. நாலேஜ் உள்ள இருக்கு, தலைக்குள்ள இருக்கு, மூளைக்குள்ள இருக்கு. இந்த நாலேஜை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். மாயாவதி அவர்கள் சிவில் சர்வீஸ்க்கு போனாங்க, டெல்லி போனாங்க, படிச்சாங்க, கிடைக்கல. காஞ்சிராம் கண்டுபிடிச்சாங்க, உத்தரப்பிரதேசனுடைய முதலமைச்சர் ஆயிட்டாங்க. நிறைய சொல்லிட்டே போனாங்க. எம்பிஸ், எம்எல்ஏஸ், தொழில்துறையில பெரிய மனிதர்கள், ஜாம்பவான்கள், நிறைய பேர். யாரை கேட்டாலும் நான் பேசும்போது சொல்லுவாங்க, சிவில் சர்வீஸ் போனேன், 2 வருஷம் படித்தேன், அங்கிருந்து இங்க இருந்தேன், முகர்ஜி நகர்ல இருந்தேன், ராஜேந்திர நகர்ல இருந்தேன், அங்கப்பா அப்படியே வந்தேன், அப்படியே 35 வயசுல என்ன பண்றது தெரியல, அப்படியே அரசியலுக்கு வந்து எம்பி ஆயிட்டேன். இந்த மாதிரி கேட்டகரி நிறைய பேர் இருக்கிறாங்க. தொழில் ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் will not go to waste என்பதை நீங்க தயவு செஞ்சு கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலனா இதை விட பெட்டரா நமக்கு ஏதோ இருக்கு சார், இதுதான் மைண்ட் செட். If I'm getting it, fantastic. இல்லையா, இதை விட ஆண்டா இன்னொரு கதவை திறக்க போறோம். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், கடைசி வேண்டுகோள், give it your best. நாங்க உங்க என்ன கேட்க போறோம்? நீங்க சொல்லுங்க, அண்ணே கிடைக்கல, நான் உங்களோட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்போம், உங்க பெஸ்ட்டை கொடுத்தீங்களா? அவ்வளவுதான். நீங்க கொடுத்தீங்கன்னா we are happy for you. இல்லைன்னா கொஞ்சம் பெஸ்ட்டை கொடுத்துருக்கணும், கொஞ்சம் ஒரு 20% கொஞ்சம் கொடுக்கல, கொஞ்சம் டைம் நான் கொடுக்க முடியல, அது நீ ரோல் பண்ணுறீங்க. நாங்கள் அதை கேட்க முடியும். இங்க இருக்கக்கூடிய அரங்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து அரங்கத்தில் ஒரு 600 குழந்தைகள் இருக்கிறாங்க. உங்களிடம் நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்று தான், கிவ் யுவர் பெஸ்ட். அஸ்வின் சொன்னார் பாருங்க, ஆவரேஜ் கிரிக்கெட்டர், ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் ஆரம்பிச்சேன், அப்புறம் லைட்டா அப்படியே மாற்றி பவுலரா மாறினேன். ஃபிட்னஸ் ஓகேவா தான் சார் எனக்கு இருக்கும், ஆனாலும் என் டேலண்ட்டை நான் முழுமையாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். நானே கேரம் பால்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சேன், என்னுடைய டேலண்ட்டை முழுமையாக பயன்படுத்தியிருக்கேன், அதனால ரிட்டையர் ஆகுறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு. அதுதாங்க நமக்கு வேணும். அஸ்வின் அவங்க ஏன் நீங்க முத்தையா முரளிதரன் ரெக்கார்டை பிரேக் பண்ணி நம்ம கேட்கவே இல்லை. 567 டெஸ்ட் விக்கெட் வாங்கியிருக்கிறீங்க, we are very happy. அஸ்வின் என்ன சொல்றாரு? I have completely utilized my potential. I am very happy. We are happy for அஸ்வின். இதுதான் உங்களுக்கு உங்களுடைய முழுமையான தாக்கத்தை நீங்க சிவில் சர்வீஸ் கொடுக்கணும். ஃபுல் பெஸ்ட்டை கொடுத்துருங்க. கிடைச்சால் சந்தோஷம், கிடைக்கலனா இதை விட பெட்டரா உங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு. இந்த விஷயத்தை மட்டும்தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு பெரிய ஒரு நாட்டில் இங்க யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வளர்ந்து வரக்கூடிய நாட்டில் ரவி ஐயா வந்து சிவில் சர்வீஸ் ஜாயின் பண்ணும்போது 35 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்திருக்குங்க நம்ம நாட்டை யோசிச்சு பாருங்க. 1990 இன்னைக்கு நீங்க the fastest growing world economy fastest growing countryக்குள்ள போறீங்க. உலகத்தினுடைய பார்வை இந்தியா மேலதான் இருக்கு. மேனுஃபேக்சரிங் சூப்பர் பவரா வரப்போகுது. ஜியோ பாலிட்டிக்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கண்ட்ரி, பொலிட்டிக்கல் ஸ்டேபிள் கண்ட்ரி. இழந்த இடத்தை மீட்க போகின்ற இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். 2050க்குள்ள we will get back to the number 1 number 2. அதை நீங்க சாத்தியமாக்க போறீங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை உங்களுக்கு கிடைச்சது. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை. 1960 சிவில் சர்வீஸ் என்ட்ரானவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சியே 38 தானுங்க. 1970-80 சிவில் சர்வீஸ் போனாங்க. இந்தியாவோட லிட்ரஸி 50% தான். ஆனா இன்னைக்கு 2024 சிவில் சர்வீஸ் போறவங்க லிட்ரஸி 78%, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆல்மோஸ்ட் 80 ரீச் பண்ணிட்டு இருக்கோம்.
வளர்ந்த நாட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். டெக்னாலஜிக்கல் சூப்பர் பவரா இருக்கிறோம். அது கோயம்புத்தூர் மாதிரி இந்த பகுதியில் எல்லாரும் வந்துருக்கு ரெஜிஸ்டர் பண்ண. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த கல்லூரிகளில் 27% கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் இருக்குதுங்க. 441 கல்லூரி. இந்தியாவில் எங்கேயுமே ஒரு மாவட்டத்தில் 441 கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய 950 மாவட்டத்தில் எங்கேயும் கிடையாது. இந்த ஒன்லி கோயம்புத்தூர் பக்கத்தில் வந்து இதெல்லாம் பெரிய இன்ஜின் ஆக போறீங்க. ஆல் தி சிட்டிஸ் 10-20 years it will be a big economic engines. எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை உங்க கையில் இருக்கு, விரலுக்கு இருக்கு, பெண்ணுக்கு இருக்கு. அதை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தணும். நல்ல முறையில் நாட்டுக்காக நீங்க அதை பயன்படுத்தணும். இந்த வளர்ச்சியில் நீங்க ஒரு இரும்பு தூணா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். நல்ல ரிட்டையர்மெண்ட் இருக்கணும். குழந்தைகள் நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருக்கணும். ஹெல்தியா இருக்கணும். நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். இதுதான் நான் உங்களை வாழ்த்துறேன். 30 years from now, when we again meet or in between we meet, you should have done great things with your talent. Amazing things. Peaceful-ஆ இருக்கணும். நிறைய பன்னெண்டு சந்தோஷம் இருக்கணும். கௌரவமா நீங்க அந்த சமுதாயத்தில் வாழ்த்துருக்கணும். இந்த மூன்றும் கிடைத்தால் நாம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட்டோம் என்ற அர்த்தம். தினமலருக்கும் மேடை நடக்கக்கூடிய ஐயாக்களுக்கும் நன்றி தெரிவித்து வந்திருக்கக்கூடிய